மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ். 6 முதல் 60 வரை. மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ். மதுரை கலைஞர் நூற்றாண்டு நூலக வளாகத்தில் வெற்றி தமிழர் பேரவையின் முதலாம் ஆண்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட கவிஞர் வைரமுத்து பேசியபோது, நான் உணர்ந்து சொல்லக்கூடிய வார்த்தை மகிழ்ச்சி என்பது ஏன் தெரியுமா? மாநகராட்சி பள்ளி மாணவர்கள் மேடைக்கு வந்து பரிசு பெற்ற பொழுது இவர்கள்தான் நம்மவர்கள், இவர்கள்தான் நம் உறவினர்கள், இவர்களின் பெற்றோர்கள் தான் நம்முடைய பங்காளிகள் என்று நான் நினைக்கிறேன். பணக்காரர்கள் படிப்பதற்கு லண்டன் இருக்கிறது, பணக்காரர்கள் படிப்பதற்கு மாஸ்கோ இருக்கிறது, டெல்லி இருக்கிறது, சென்னை இருக்கிறது. எங்கள் ஏழை மாணவர்கள் கல்வி கட்டணம் கூட செலுத்துவதற்கு வாய்ப்பில்லாத எங்கள் அடித்தட்டு மக்கள் மாநகராட்சி பள்ளியை, அரசு பள்ளியை நாடுகிறார்கள். இந்த நேரத்தில் நான் தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இந்த ஆண்டு வந்திருக்கிற செய்திகள் மகிழ்ச்சியாக இல்லை. இந்த ஆண்டு வந்திருக்கிற புள்ளி விவரங்கள் தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் சேருகிற மாணவர்களின் எண்ணிக்கை சடசடவென்று சரிந்திருக்கிறது என்று ஒரு குறிப்பு வருகிறது. சரியக்கூடாது. தனியார் பள்ளிகளில் என்னென்ன வசதிகள் உண்டோ, தனியார் பள்ளிகளில் எந்தெந்த ஆசிரியர் பெருமக்கள் உயர்ந்தவர்களாக இருக்கிறார்களோ அந்த வசதி, அந்த கல்வி தரத்தின் உயர்வு, சுற்றுப்புற சூழலின் நேர்த்தி, அங்கு வாழ்கிற பிள்ளைகளுக்கும் ஆசிரியர் பெருமகளுக்கும் சுகாதார பாதுகாப்பு, இவைகளை அரசு பள்ளிகளிலும் மாநகராட்சி பள்ளிகளிலும் ஏற்படுத்தி கொடுப்பதுதான் ஓர் ஆட்சியின் முதல் கடமை என்று நான் உறுதியாக நம்புகிறேன். நான் வடுகப்பட்டி அரசு பள்ளியை படித்தவன், பச்சையப்பன் கல்லூரியில் மேற்கல்வி பயின்றவன். இந்த நாட்டின் முதல் குடிமகனாக இருந்த அப்துல் கலாம் ஐயா அவர்கள் தமிழ் வழியில் கல்வி பயின்றவர். தமிழ் என்ன இருக்கிறது என்று கேட்கிறீர்களே, தமிழில் ஒரு ஜனாதிபதியே இருக்கிறார், தமிழில் வரலாறு இருக்கிறது. தமிழை குறைத்து சொல்லக்கூடிய ஒரு சமூகம் இருந்தால் அந்த சமூகம் அழிந்தே போகட்டும். தாய்மொழியை இழக்கிற சமூகம் இந்த நாட்டுக்கு தேவையில்லை. தாயை மதிக்கிறவனும் தாய்மொழியை மதிக்கிறவனும் மரபுகளை காப்பாற்றுகிறான் என்று பொருள். ஆகவே தோழர்களே, தாய்மொழியை நாம் கற்றுக்கொள்ளவும் தாய்மொழியை அறிவை பெற்றுக் கொள்ளவும் கடமைப்பட்டவர்கள். நீங்கள் எந்த மொழியையும் கற்கலாம். வைரமுத்து சொல்கிற இந்த வார்த்தையை நீங்கள் வரிக்கு வரி பின்பற்றலாம். நீங்கள் எந்த மொழியையும் கற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது. தாய் மொழியை கற்ற பிறகு கற்க வேண்டும் என்ற கடமை இருக்கிறது. தாய்மொழிக்கும் பிற மொழிகளுக்கும் என்ன வேறுபாடு என்று என்னை கேட்டார்கள். நான் சொன்னேன், தாய்மொழி என்பது உன் கண்ணை போன்றது, பிறமொழி என்பது உன் கண்ணுக்கு அணியும் கண்ணாடி போன்றது. கண் இல்லை என்றால் கண்ணாடி எதற்கு? கண்ணே இல்லையெனில் கண்ணாடி என்ன செய்ய போகிறது? முதலில் கண் என்ற தாய்மொழி இருக்கட்டும், அதற்கு பிறகு ஆங்கில கண்ணாடி அணிந்து கொள், ஸ்பானிஷ் கண்ணாடி அணிந்து கொள், மாண்டரின் கண்ணாடி அணிந்து கொள், ஜெர்மன் கண்ணாடி அணிந்து கொள், பிரெஞ்சு கண்ணாடி அணிந்து கொள், ஹிந்தியையும் கற்க வேண்டும் என்றால் கற்றுக்கொள். இவ்வளவு லிபரலா ஒரு தமிழ் கவிஞன் பேசுவானா? இவ்வளவு சொல்றான். கடைசியில் இந்தியும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவை இருந்தால் கற்றுக்கொள். நான் சொல்கிறேன், ஹிந்தி தேவை வரும்போது நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். இதை ரொம்ப தெளிவாக சொல்றேன். ஊடகத்து நண்பர்கள் பல பேர் வந்திருக்கிறீர்கள். இது ஒரு அழகான மேடை. இந்த மாதிரி மேடை எல்லாம் எல்லா இடத்திலும் அமையாது தோழர்களே. மிக கற்றவர்கள் இந்த மேடையில், மிக கற்றவர்கள் முன்வரிசையில், தமிழ் இனம் முன்னால்,
எல்லாம் 12 வயசு, 15 வயசு, 18 வயது. இந்த ஒட்டுமொத்த சபையின் வயதை நான் எப்போதும் கணக்கு போடுவேன். கணக்கு போடுகிற போது இந்த சபையின் வயது 65 என்றிருந்தால் அதற்கு வேறு பேச்சு. இந்த சபையின் வயது 70 என்றிருந்தால் தத்துவ பேச்சு. இந்த சபையின் வயது 40 என்றிருந்தால் இளமை பேச்சு. இந்த சபையின் வயது இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்த சபையின் சராசரி வயது 19. இந்த 19 வயதுக்குள் நான் பேச வேண்டிய பேச்சு என் தலைமுறைக்கு லட்சியங்களை விதைப்பது, உண்மைகளையே சொல்வது. ஏன் ஹிந்தி கற்றுக்கொள்ளும் தேவை இருந்தால் கற்றுக்கொள் என்று சொல்கிறேன் தெரியுமா? வடநாட்டிலிருந்து, அஸ்ஸாமிலிருந்து, மத்திய பிரதேசத்திலிருந்து இங்கு வந்து வேலை செய்கிறார்கள், தமிழ்நாட்டுக்கு வருகிறார்கள். அந்த மண்ணில் வேலை வாய்ப்பு இல்லாத இந்திய சகோதரர்கள் அவர்கள் வந்து இங்கே கார்பெண்டராக இருக்கிறார்கள், வெள்ளை அடிக்கிறார்கள், கட்டடம் கட்டுகிறார்கள், உணவகத்தில் வேலை பார்க்கிறார்கள். அவர்கள் இங்கு வந்தபோது தாய்மொழி மட்டுமே அறிந்தவர்கள். கோயம்புத்தூரிலும் திருப்பூரிலும் தான் அவர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. இந்த கருத்தை மேலிடங்கள் ஆய்வு செய்து கலாச்சார வீழ்ச்சி வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். இந்தியன் எங்கே சென்று வாழவும் உரிமை உண்டு. இந்திய இறையாண்மை அதை அனுமதிக்கிறது. இந்திய அரசமைப்பு சட்டம் அதை அனுமதிக்கிறது. அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தார்கள். வந்தபோது ஒருவனுக்கு அசாமி தெரியும், ஒருவனுக்கு இந்தி தெரியும், ஒருவனுக்கு பீகாரி தெரியும். வந்தார்கள். வந்து 2 ஆண்டுகளில் நம்மளோடு உறவாடி உறவாடி உரையாடி உரையாடி தமிழ் பேசுகிறார்கள். அவனுக்கு தாய்மொழியும் தெரியும், நம்முடைய தாய்மொழியாகிய தமிழும் தெரியும். அவனுக்கு தமிழ் யார் கற்றுக் கொடுத்தது? வகுப்பு அனுப்பினீர்களா? காலம் அவனை தமிழ் கற்றுக்கொள்ள வைத்தது. தமிழர்கள் தமிழ்நாட்டை விட்டு வேறு ஊருக்கு சென்றால், வேறு மாநிலங்களுக்கு சென்றால் காலம் அவர்களுக்கு அந்தந்த மொழியை கற்றுக் கொடுக்கும். எனவே காலத்தின் கைகளில் அந்த பிற மொழிகளை விட்டு விடுங்கள். தாய்மொழிதான் உங்களுக்கு லட்சியம், தாய்மொழிதான் உங்கள் முகம், தாய்மொழிதான் உங்கள் முகவரி. எனவே தாய்மொழியை கற்றுக்கொண்டு எந்த மொழியும் கற்றுக்கொள்வதற்கு காலமே எங்களுக்கு கட்டளையிடு என்று சொல்லுங்கள். Jellicut Dhotis and Shirts from the House of Plateau.